ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜாக்கூசி சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆனக்குளத்தில் இருக்கிற ஒரு 3 பெட்ரூம் இண்டிவிஜுவல் காட்டேஜ் பார்த்தீங்க. ரிவரை ஒட்டி இருக்கிற ஒரு 3 பெட்ரூம் இண்டிவிஜுவல் காட்டேஜ் பார்க்குறதுக்கு தான் நான் நேரில் வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கும் அதை காட்டுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஸோ நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்து நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நம்மளுடைய சேனலில் மூணார், தேக்கடி, மறையூர், காந்தலூர், வாகமன், தேக்கடி இந்த மாதிரி இடங்களில் இருக்க பட்ஜெட் வில்லாஸ்க்கான தகவல் நீங்கள் ஆன்லைனில் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாத அதாவது காட்டேஜஸ் கூட நான் நம்மளோட யூடியூப் சேனலில் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டு காமிச்சிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், இதை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். அடுத்த சீசன் வேறு ஸ்டார்ட் ஆகுது. இனி தீபாவளி சீசனு, கிறிஸ்மஸ், நியூ இயர்னு வரப்போகுது, பொங்கல்னு. ஸோ நீங்கள் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஒரு வீடியோ பார்த்துட்டே வந்துட்டு இருங்க. அப்போ உங்கள் ஃபேமிலிக்கு இல்லை உங்களோட பேச்சுலர் ட்ரிப்புக்கு ஒரு பக்காவான ஒரு வில்லா உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலில் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ மெயின் டவுன்லேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க, ஒரு ஆஃப் ரோடு தாங்க. ஆஃப் ரோடில் நம்ம கொஞ்சம் ட்ராவல் வந்து இந்த மாதிரி தான் இருக்க ரோடு. ஸோ பட் வண்டியெல்லாம் வந்துடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வண்டியெல்லாம் வந்துடும். டேரெக்டாக நீங்கள் இந்த காட்டேஜுக்கு முன்னாடியே வந்து உங்கள் வண்டியை பார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த 3 பெட்ரூம் இல்லா. ஸோ இவங்களுக்கு 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒன்று 3 பெட்ரூம் இல்லா, இன்னொன்று 4 பெட்ரூம் இல்லா. 4 பெட்ரூம் இல்லாமல் ஆக்சுவலாக கெஸ்ட் இருக்காங்க. அந்த பக்கம் இருக்கிறது தான் 4 பெட்ரூம் இல்லா. கெஸ்ட் இருக்கிறதுனால அது இன்றைக்கி எனக்கு காட்ட முடியாது. பட் இந்த 3 பெட்ரூம் இல்லாமல் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் காட்டலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. இங்கே இப்போ நான் ஸ்விம்மிங் பூல் வேலையும் நடந்துகிட்ருக்கு. அது கூடிய சீக்கிரத்தில் அப்டேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கான தகவலும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் போடுவேன். உள்ளே என்ட்ரானாலே உங்களுக்கு பாருங்கள், ஒரு சின்ன சிட் அவுட்டை கொடுத்துருக்குறாங்க. பின்ன இதை சுற்றி உள்ள ஏரியாவும் நீங்கள் பாருங்கள். ஸ்விம்மிங் பூல் ஆக்சுவலி அங்கே தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்ஸ் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக இதோட ரேட்டெல்லாம் வேரியபிள் ஆகும். இப்போ ஸ்விம்மிங் பூல் இல்லாமல் இருக்குங்கிறதுனால இது ஒரு பட்ஜெட் வில்லான்னு சொல்லலாம். ஸ்விம்மிங் பூல் ஆயிடுச்சுன்னா அதுக்கான ரேட்டு டீட்டெயில்ஸ்லாம் நான் அந்த டைம் தான் சொல்ல முடியும். இப்போ நம்ம உள்ளே என்ட்ரானாலே நமக்கு ஒரு லிவிங் ரூமு. ஸோ இதான் லிவிங் ரூமு. ஒரு டைனிங் ரூம் ஃபெசிலிட்டி இங்கேயே கொடுத்துருக்காங்க. பின்ன இங்கே தான் டிவி இருக்குது. ஓகேங்களா? லிவிங் ரூமில் தான் டிவி இருக்குது. ஒவ்வொரு ரூமு அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. இப்போ இது ஒரு ரூமு. ஸோ இதுலேயும் அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. மெயினாக இங்கே வர்றதுக்கு காரணம் வைல்டு எலிஃபண்ட்டை பார்க்குறதுக்குங்க. இதுக்கு பின்னாடி தான் ரிவரே இருக்குது. ஸோ ரிவரில் கொஞ்சம் தூரம் நம்ம மெயின் டவுனுக்கு போனோம்னா அங்கே தான் நமக்கு வைல்டு எலிஃபண்ட்லாம் பார்க்க முடியும். ஒரு ரூம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரூமு, இங்கே ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூமை ஜஸ்ட்டு காமிச்சிடுறேன். ஸோ இந்த ரூம்லையும் பார்த்தீங்கன்னா ட்வின் காட் தான். அதாவது எல்லா ரூம்லையுமே ட்வின் பெட் தான் போட்டிருக்காங்க. இப்போ 2 பேரும் தாராளமாக படுக்கிறதுக்கான கெப்பாசிட்டி தான் இருக்குது. ஸோ அதனால் மொத்தம் ஒரு 6 பேர் கொண்ட ஃபேமிலி, 3 கப்பல் அப்படிலாம் வந்தீங்கன்னா இந்த 3 பெட்ரூம் இல்லை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாத்ரூம்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த கிச்சனு இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. கிச்சனுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் இருக்குங்க. நீங்களே செல்ஃப் குக்கிங் பண்ணியிருக்கனால இருக்கலாம். இல்லை இங்கே குக் வேணும், குக் பண்ணி தரதுக்கு ஆள் வேணும்னா ஒரு பிரச்சனை கிடையாது, குக் பண்ணி தரதுக்கு ஆள் இருக்காங்க. ஸோ இங்கேயும் அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. ஸோ 3 ரூம்லேயுமே 3 அட்டாச்டு பாத்ரூம். ஓகேங்களா? பெரிய பாத்ரூம் தான். வாஷ் பேஷன், ஷவர் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே ஏசி பிடிப்பிச்சிருக்காங்க பாருங்கள். ஏன்னா இங்கே இது வந்து ஒரு வார்மான பிளேஸ் தாங்க. மூணார் மாதிரி கோல்டான பிளேஸ் கிடையாது. ஆக்சுவலி இப்போ உள்ள கிளைமேட்டுக்கு இது கொஞ்சம் கோல்டாக இருக்குது. பட் நார்மலி இது வந்துட்டு கொஞ்சம் ஹாட்டான பிளேஸ் தான். ஸோ இந்த ரூம்லேயும் ஏசி இருக்குது, நான் அதை சொல்லலை. ஏசி இருக்குது, ஃபேன் இருக்குது. பின்ன இதுலேயும் நான் உங்களுக்கு ஏசி ஃபேன் இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ 3 ஏசி ரூம். ஓகேங்களா? அடுத்து இந்த என்ட்ரன்ஸ்க்கு வந்தோம்னா இங்கே ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. பின்ன இது வந்து கிச்சனுங்க. ஸோ இது வந்து கிச்சன். ஆக்சுவலி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. டிஸ்டர்ப் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. ஓகே, இது வந்து ஒரு சின்ன ரூம் தான். இங்கே ஜஸ்ட்டு ஃப்ரிட்ஜு இதில் ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ மொத்தம் 3 ரூம் வித் அட்டாச்டு பாத்ரூம் வித் ஏசிங்க. சூப்பரான ஒரு காம்பாக்டான ஒரு 3 பெட்ரூம் இல்லைன்னு சொல்லலாம். எல்லா ரூம்லேயுமே டிவி கிடையாது. லிவிங் ரூமில் மட்டும்தான் டிவி இருக்குது. லிவிங் ரூம்லேயும் நம்மளுக்கு ஒரு ஃபேன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் புக் பண்ணிவிட்டு வந்து ஆனக்குளத்தை விசிட் பண்ணி உங்களோட ட்ரிப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். நம்மளுடைய சேனலுக்கு, அதாவது இந்த வீடியோலேயே ஸ்க்ரீன்லேயே என்னுடைய காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருவேன். கால் பண்ணுங்கள், புக் பண்ணுங்கள், வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ ஸ்விம்மிங் பூல் இல்லாத டைம் ஒரு டாரிஃப் இருக்கும். கண்டிப்பாக ஸ்விம்மிங் பூல் கன்ஸ்ட்ரக்ட் ஆனதுக்கப்புறம் டாரிஃப் டோட்டலி வேரியபிள் ஆகும்.
அது எவ்வளோ ஆகும் என்ன ஆகும்னு எனக்கும் இப்போ தெரியல. இப்போவும் ஆக்சுவலி இதோட பட்ஜெட் நான் எதுவுமே உங்கள்கிட்ட கேட்கல, அதனால் எனக்கு இது பட்ஜெட்டு உங்களுக்கு ரிவீல் பண்ண முடியல. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இதுக்கான என்கொயரி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது நீங்கள் நம்பர் ஆஃப் பர்சன் எத்தனை பேர், ஆக்சுவலி இங்கே இருக்க கேர்டேக்கர் அண்ணன்ட்ட கேட்டேன் எத்தனை பேர் அக்கமடேட் பண்ண முடியும்னு. பேச்சுலராக இருந்தால் 15 பேர் வரைக்கும் இந்த 3 பெட்ரூம் வில்லில் அக்கமடேட் பண்ணியிருக்காங்க. அதாவது லிவிங் ரூமில் எல்லா இடத்துலையுமே எக்ஸ்ட்ரா பெட் ப்ரொவைட் பண்ணி அக்கமடேட் பண்ணியிருக்கதா அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒருவேளை 15 பேர் 10 பேர் கொண்ட குரூப்பு இல்லை 3 கப்பில் 3 ஃபேமிலி இந்த மாதிரி வர்றவங்களுக்கு இந்த 3 பெட்ரூம் வில்லா கரெக்டாக இருக்குங்க. அதே மாதிரி 4 ஃபேமிலி வந்தீங்கன்னா எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அந்த 4 பெட்ரூம் வில்லாவும் நமக்கு கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ அந்த வில்லாவுக்கான வீடியோவும் நான் தனியாக உங்களுக்கு போடுறேன், நம்ம சேனலில் பாருங்கள். இப்போ இந்த 3 பெட்ரூம் வில்லாவை நீங்கள் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் என்னுடைய நம்பர் தரேன், வாட்ஸ்அப் நம்பர். உங்களோட என்கொயரி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதோட மோர் ஃபோட்டோஸ் கலெக்ட் பண்ணுங்கள். பின்ன வைல்டு எலிஃபெண்ட்லாம் எந்த டைமில் வரும்னா, இதுக்கு பின்னாடி ரிவர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வைல்டு எலிஃபெண்ட்லாம் வந்து தண்ணி குடிச்சிட்டு போகும். அதை பார்க்குறதுக்குன்னு இங்கே ஆனக்குளத்துக்கு ஸ்பெஷலாக ஜீப்பு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் அவ்வளோ ஜீப் எங்கள் டவுனில் நிற்கிறோம். அதை பார்க்குறதுக்கு நீங்களும் அந்த மாதிரி வைல்டு எலிஃபெண்ட்டை நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இங்கே புக் பண்ணி 3 பெட்ரூம் எல்லாம் புக் பண்ணி உங்கள் வெக்கேஷன் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா பை பை, see you.